பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் சந்திக்கவும், தேவனுடைய வார்த்தையை சொல்லவும், ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல சூழ்நிலைக்காய், சுகபலத்திற்காய், அதைவிட இந்த காரியங்களெல்லாம் ஒழுங்கு செய்வதற்கு தேவன் கூட இருந்து பலவீனங்களெல்லாம் நீக்கி பலப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நானும் ஜெபித்து காத்திருப்பதுண்டு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் தொலைக்காட்சியில் பேச வரும்போது பயத்தோடு தான் வருவதுண்டு. என்ன பயம் பிரதர், இத்தனை வருஷமாக பேசுகிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவருடைய வார்த்தை தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமான வார்த்தை. இருபுறம் கருக்குள்ள பட்டயம் தேவனுடைய வார்த்தை. ஆகையினால் அதை பேச வரும்போது ஒரு தேர்வுக்கு எழுத போனீங்கன்னா என்ன பயத்தோடு வருவீங்களோ அது உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா தேர்வு எழுத போகும்போது கடைசியில் அது வந்துருமா, இது வந்துருமா, இந்த கொஸ்டின் சொல்லுமா, அந்த கொஸ்டின் வருமா, அந்த நெக் ஆஃப் தி மூமெண்ட், அந்த 12th hour ப்ரிப்பரேஷன் என்று சொல்லுவாங்க. அந்த 12ஆம் மணி அந்த கரெக்டாக கடைசி நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நினைத்து கொண்டே அந்த பயத்தோடு தான் உள்ளே போவோம். அது இப்போ தெரியாது, ஏன்னா நம்ம பரீட்சையெல்லாம் கடந்து வந்ததுனால தெரியாது. பரீட்சை எழுதுகிற பிள்ளைகிட்ட கேட்டிங்கன்னா பயத்தோடு தான் போவாங்க, என்ன கேள்வி வருமானம். அதை போல் தொலைக்காட்சிக்கு வரும்போதும் ஆண்டவரே இன்றைக்கி என்ன வார்த்தையை சொல்லணும். அநேகர் பலவிதமான கேள்விகளை கேட்குறீங்க, பலவிதமான காரியத்தை குறித்து சொல்ல சொல்லியெல்லாம் பதில் சொல்கிறீங்க, அநேகர் காத்திருப்பேன்லாம் சொல்கிறீங்க. ஆண்டவருக்கு நன்றி. ஏன்னா நேற்றைய தினத்தில் கூட ஒரு அம்மையார் ஒரு கேள்வியை கேட்டீங்க, பிரதர் என்னை எல்லாரும் என் வீட்டில் ஒடுக்குறாங்க, எல்லாம் என்னை ஒடுக்குறாங்க, அற்பமாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. நான் அப்போவும் ஆறுதல் சொன்னேன். அதே சமயத்தில் இந்த ஃபோனை வச்சு முடிக்கலை, இன்னொருத்தர் கூப்பிட்டு சொன்னாங்க, பிரதர் நாங்கள் ஒரு சின்ன வீட்டில் தான் குடியிருக்கிறோம், ஆனால் பாருங்கள் எங்கள் பக்கத்தில் ஒரு பெரிய வசதியானவங்க குடியிருக்கிறாங்க, அவங்க எங்களை எப்படியாவது துரத்திடணும், இந்த இடத்தையும் எடுத்துடணும், ஏன்னா இந்த இடத்துல அவங்களாம் இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எங்களை எப்பவும் மனதில் பார்க்கும்போதே வெறுப்போடு பார்க்குறாங்க. எங்களுக்கு அந்த இடத்துல இது ஒன்று தான் இருக்குது, அது 2 இடம்தான், இந்த இடத்த கூட எப்படியாவது அபகரிக்கணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறது? ஆண்டவர்கிட்ட தான் பிரதர் சொல்லணும். நீங்களும் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கி இவங்க மட்டும் இல்லை, அநேகர் இருக்கலாம், அவர்களுக்கு ஒரு ஆலோசனை வேதத்தில் உண்டா அப்படின்னு கேட்டீங்க. உண்மைதான், நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமானது. இன்றைக்கி அநேகர் தாங்க மட்டும் நல்லா இருந்தால் போதும், மற்றவர்களை குறித்து சிந்தை இல்லாத மக்கள் ஏராளம். இன்றைக்கு உங்கள் கேள்விக்கு தான் பதில் சொல்ல போகிறேன். உங்களும் இந்த தொலைக்காட்சி முன்னாடி கேட்டுக்கிட்டு இருப்பீங்க நம்புகிறேன். ஏன்னா உங்கள் பேர், விலாசம், அட்ரஸோ ஊரோ நான் சொல்லக்கூடாது. ஏன்னா அது மற்றவர்களுக்கு ஒருவேளை நல்லதாக இருந்தாலும் சரி, தீயதாக இருந்தாலும் சரி, ரெண்டையுமே சொல்லக்கூடாது. ஊழியக்காரன்ட்ட சொல்லும்போது உங்களுடைய வேதனைகளை சொல்லுவீங்க, அதற்கு ஆலோசனை கொடுக்கலாம், ஆனால் உங்களுக்கு அதை குறித்து விலாசம், பேர், ஃபோன் நம்பர் இதை கொடுப்பது சரி என்று சொல்ல முடியாது. ஏன்னா ஊழியக்காரனை மதித்து ஆண்டவருடைய ஸ்தானத்தில் வச்சு நீங்கள் சொல்கிற அந்த காரியங்களை நான் மனதில் வச்சு ஜெபிக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்காக வேதத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி, உங்களை போல் இன்னும் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அவர்களுக்கும் அந்த புத்தியை சொல்லணும். ஆகையினால இந்த நாளில் உங்களுக்குரிய ஆலோசனை சொல்கிறேன். தயவு செய்து நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த தொலைக்காட்சியை இன்றைக்கி தான் பார்க்கிறேன்னு கூட சிலர் உட்கார்ந்துருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கும் சொல்லுவேன், இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது தயவு செய்து ஒன்றை மறக்கவே கூடாது. என்ன பிரதர்மிங்க, உங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்து நான் சொல்கிற வார்த்தை இருக்கா இல்லையா,
ஏதோ கண்ணை மூடிக்கிட்டு சொல்கிறாரே, கையில் ஒரு பேப்பரும் இல்லாமல் சொல்கிறாரே, இருக்கா அப்படின்னு பார்க்குறக்காவது நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு வாஞ்சிக்கிறேன். ஏன்னா வேதத்தை சுமக்கிறவன் பாக்கியவான், நேசிக்கிறவன் பாக்கியவான், அதை விட அதை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. உங்கள் வேத புஸ்தகத்தை தயவு செய்து எங்கே இருந்தாலும் கட்டிலையோ பீரோலையோ பையிலையோ ஹேண்ட்பேக்லேயோ அல்லது நீங்கள் அலுவலகத்துக்கு போகிற பையில் கூட சிலர் வச்சுருப்பீங்க, எங்கே போனாலும் வச்சுருப்பீங்க. தயவு செய்து ஃபோனில் மட்டும் தேடாதீங்க. ஏன்னா ஃபோனில் திடீர்னு சார்ஜ் போயிடுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்ததும் பாதியில் போயிடும். அதனால் வேண்டாம். வேதாகமத்தை கையில் எடுத்து ஒரு வார்த்தையை திருப்புவீங்களா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே 8வது வசனத்தை அப்படி தேடி எடுப்பீங்களா? எல்லாரும் சேர்ந்து பாடுமா? கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலும் கற்களாலே. ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலும் கற்களாலே. உத்தம இயேசுவின் அஸ்திவாரம், உத்தம இயேசுவின் அஸ்திவாரம் பத்திரமாக தாங்கிடுவார், பத்திரமாக தாங்கிடுவார். கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். பாம்பமாய் மணலில் கட்டப்பட்ட பற்பல வீடுகள் வீழ்ந்திடுமே. பாம்பமாய் மணலில் கட்டப்பட்ட பற்பல வீடுகள் வீழ்ந்திடுமே. அவளாய் இயேசுவின் வார்த்தை கேட்போம், அவளாய் இயேசுவின் வார்த்தை கேட்போம். அவரே மூலைக்கல்லாகிடுவார், அவரே மூலைக்கல்லாகிடுவார். கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். எல்லாம் எடுத்திருப்பீங்க. வீடு இன்னைக்கு சாதாரண காரியம் இல்லை. அநேக நேரங்களில் நிறைய பேர் வீடு கட்டியிருக்கேன் பிரதர், பாதியில் நிற்குது பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணுங்கிறீங்க. கடன் வாங்கியாவது கட்டணும் அப்படின்னு சொல்லிலாம் ஜெபம் பண்ண சொல்கிறீங்க. கடன் வாங்கி கட்டாதீங்க. 1 நாளாகமம் 17:10 வாக்கு தத்தமாக எடுத்து சொல்லி பாருங்க. எந்தெந்த வீடு கட்டப்படாமல் இருக்கோ, பாதியில் நிற்குதோ, அவங்கெல்லாம் இந்த 1 நாளாகமம் 17:10 இங்கே நான் வாசிக்க சொல்கிறேன். இந்த வசனத்தை சொல்லி கேளுங்க, நிச்சயமாக கர்த்தர் கொடுத்தே தீருவார். அது என்ன வசனம்? 1 நாளாகமம் 17:10 பாருங்க. உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை அல்லேலூயா அறிவிக்கிறேன். ஏன்னா இவைகளெல்லாம் தேவை என்று அறிந்திருக்கிற தேவன்
நமக்கு அங்கே போனாலும் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த பூமியில் வாழும்போதும் உனக்காக ஒரு வீட்டை கட்டுவேன் இருக்கார். தாவீதுக்கு நிலையான வீட்டை தருவேன் போது அவன் சொன்னான், தேவரீர் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாய் இருக்கும்படி அதை என்ன செய்யணும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னான். வீடு எப்படி கட்டப்படணும்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே 3வது 4வது வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 24, 3, 4 வசனத்தை பாருங்க. மிக அழகா நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு, முதல்ல என்ன செய்யணும்? ஞானத்தினால கட்டப்படணும். நாம நினைக்கிறோம் செங்கல் சிமெண்டால மட்டுமல்ல, கிரைனைட்டால கட்டணும். எல்லாத்த வீட்டை விட என் வீடு தான் நல்லா இருக்கணும் அநேகர் நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் வீடு எதனால கட்டப்படணும்? ஞானத்தினால கட்டப்படணும். ஏன்னா ஞானம் இருந்தால் தான் செல்லும் செலவை கணக்கு போட்டு பார்த்து செய்ய முடியும். இல்லைன்னா இன்னைக்கு கடன் வாங்கிட்டு வீட்டை கட்டிட்டு பக்கத்தில் என்ன செய்யணும்? ஹைப்போத்திகேட்டன்னு போடணும். இல்லாட்டி யார் கட்டி கொடுத்தா யார் கொடுத்தா அந்த லோன் கொடுத்த இடத்த போடணும். ஞானத்தால் கட்டப்படணும். அது மட்டுமல்ல, அது எதனால நிலைநிறுத்தப்படணும்? விவேகத்தினால் நிலைநிறுத்தப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். அநேக நேரங்கள்ல எதையோ நம்ம வாட்டில் வச்சிடக்கூடாது. என்ன தேவை? வீடு கட்டுறது சாதாரண காரியம் இல்லை. ஏன்னா 2 விதமான வீடும் உண்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 7ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தின்படி, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, எந்த வார்த்தை? வீடு ஞானத்தால கட்டப்படணும், விவேகத்தால நிலைநிறுத்தப்படணும், அறிவினாலே அருமையும் இனிமையுமான பொருட்கள் தான் அறையில் என்ன செய்யணும்? நிரம்பி இருக்கணும். அதில் என்ன இருக்கணுமோ அதுதான் இருக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கார். வீடு இன்னைக்கு அநேக வீடு பெரிய அளவில் கட்டப்பட்டிருக்கு, ஆனால் அங்கே சமாதானம் இருக்கா? எத்தனை வீட்டுக்குள்ள இன்னைக்கு சமாதானம் இருக்கு? கணவன் மனைவிக்குள்ள எத்தனை பேருக்கு சமாதானத்தோட? ஏன்னா ஆண்டவர் சொன்னார், உன் அலங்கத்திற்குள்ளே, சங்கீதம் 122:7 வாசிக்கிறோம், உன் அலங்கத்திலே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக. அது மட்டுமல்ல, உன் வீட்டுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? வாதை உன் கூடாரத்தை அணுகவே கூடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடவே கூடாது. அது மட்டுமல்ல, உன் கூடாரத்தை விசாரிக்கும் போது 5:24, யோபு 5:24, உம்முடைய கூடாரம் சமாதானத்தினால் நிறைந்திருக்க காண்பீர், அதை விசாரிக்கும் போது குறைவையே காண மாட்டீங்க. ஏன்னா அந்த வீட்டில் என்ன இருக்கணும்? ஞானத்தால் கட்டப்படணும், விவேகத்தினால தான் நிலைநிறுத்தப்படும். ஏன்னா எனக்கு வீடு கட்டுறது சாதாரண காரியம் இல்லை. நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சரி, கஷ்டமான காரியம். முடிஞ்ச உடனே கேட்டோம்னா நினச்சது ஒன்று, வந்தது ஒன்று, எவ்வளவு செலவு கூடி வந்துருச்சுப்போ. ரெண்டுமே அப்படி தான், கல்யாணமும் அப்படி தான், வீடு அப்படி தான். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கங்க, கர்த்தர் உன் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா. ஏன்னா வீடு அவர் கட்டி கொடுக்கணும். அது மட்டுமல்ல, ஞானம் வேணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் கட்டப்படும். அது எது? ஒவ்வொரு செயலும் கற்களாலே. அதில் யார் இருக்கணும்? உத்தமர் இயேசுவுடைய அஸ்திவாரம் இருக்கணும். ஆனால் நாம் சொல்கிற அஸ்திவாரம் மூளைக்கல் இயேசு இருக்கணும். அந்த அஸ்திவாரத்தில் நம்ம கண்டு நாட்டினோம்னா நிச்சயமாக அந்த வீடு ஞானத்தால் கட்டப்பட்டிருக்கும், விவேகத்தினால் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும், அறிவினாலே அருமையும் இனிமையுமான பொருட்கள் அறைகளிலே நிரம்பி இருக்கும். இல்லாட்டா பார்த்தீங்கன்னா எதையோ வச்சு நான் அழகாக வைக்கிறேன், அதை வைக்கிறேமா, கிட்ட போனால் ஒன்றும் இருக்காது. என்ன அங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கணும். அது மட்டுமல்ல, அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாரோ அவனுக்கு ஒரு வீடு இருக்கான். அது என்ன வீடு? மத்தேயு 27:24 வாசிக்கிறோம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு
அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின அவனை தன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பல பிரச்சனைகள் வரும் வாழ்க்கையில, வராதுன்னே சொல்ல முடியாது. பிரச்சனை வராத ஒரு குடும்பமும் கிடையாது. பெருமழை சொரிந்தனோட நம்ம மழையல்ல, எத்தனையோ வித மழை. இன்னைக்கு சண்டை போட்டால் கூட சொல்கிறாங்க, அப்பா மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்குங்கிறாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே அந்த சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். வீடு ஞானத்தால் கட்டப்படணும். அப்போ என்ன இருக்கணும்? புருஷ மனைவிக்குள்ளே என்ன வேணும்? ஞானம் வேணும். இல்லைன்னா அந்த வீடு என்ன பிரயோஜனம்? அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ 2 பேர் இருக்கோம் அப்படிங்கிறது இல்லை. செங்கல் சிமெண்ட்டு, நல்ல சிமெண்ட்டு வாங்கி கட்டலாம். ராம்கோ சிமெண்ட்டோ டால்மியா சிமெண்ட்டோ அல்லது உடனடியாக காய்கிறதுக்கு இப்போ ஒரு சிமெண்ட் போட்டிருக்காங்களே, இப்படி ஒவ்வொன்றும் சிமெண்ட்டு, பல சிமெண்ட்டுகள் இருக்குது. எந்த சிமெண்ட்டை வேணாலும் கட்டுங்க. ஆனால் ஞானத்தால் இருக்கா? ஞானத்தால் இருந்தால் அந்த வீட்டில் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். அந்த வீட்டில் ஜெபம் இருக்கணும். எனக்கு அன்பானுள்ளே, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அவர் கட்டி கொடுக்கிற வீடு எப்படி இருக்குமா? புத்தியுள்ள மனுஷன், கண்மலையின் மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷன். ஏன்னா அந்த வீடு கண்மலையின் மேலே கட்டப்பட்டிருக்கணும். அது என்ன வந்தாலும் அசையக்கூடாது. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து, ஏன்னா 3 விதமான பிரச்சனை வரும். மேலேருந்து வரும், சைட்ல இருந்து வரும், இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வரும். எந்த பக்கம் பிரச்சனை வந்தாலும் அது அசையாமல் இருக்கணும்னா அதில் யார் தங்கி இருக்கிற இடமா இருக்கணும்? தேவ பிரசன்னம் இருக்கிற இடம். ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ள ஆட்சி செய்யணும். அதனால தான் சொன்னார் மத்தேயு 10:12, ஒரு வீட்டுக்குள்ளே போனால் முதல்ல சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? சீசர்களுக்கு சொல்லி கொடுத்தார். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். முதல்ல வாழ்த்தணும். அந்த வீடு பாத்திரமா இருந்தால், நல்ல கவனிங்க, பாத்திரமா இருந்தாலும் ஞானத்தால கட்டப்பட்ட வீடா இருக்கணும், விவேகத்தால நிலைநிறுத்தப்பட்ட வீடா இருக்கணும், அறிவினால அருமையும் இனிமையுமான பொருட்களினால நிறைந்திருக்கிற வீடா இருக்கணும். அதுல இருக்கிறவங்க பாத்திரமா இருக்கணும். நம்ம நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடு அப்படிமா. பாத்திரமா இருந்தால் நீங்க கூறின அந்த கூறின சமாதானம் என்ன செய்யும்? அவர்கள் மேல் வர கடவுது. அபாத்திரமா இருந்தால் 2 விதம் இருக்கு, பாத்திரமா அபாத்திரமா. எல்லாத்துலேயுமே 2 இருக்கு. ஏன்னா நம்ம ஆண்டனிங்ஸ் செனானிங்ஸ் படிச்சிருப்போம் இங்கிலீஷில் இல்லையா? அதே மாதிரி எதிர்ப்பதம், ஆப்போசிட். ஏன்னா இன்னைக்கு சந்தோஷம்னா இப்போ அதே சொல்கிறோம், ஹாப்பினஸ் அன்ஹாப்பினஸ் இல்லையா? மகிழ்ச்சி, அதுக்கு ஆப்போசிட் என்னன்னா துன்பம் வச்சிருக்கோம்ல. இப்படி எல்லாத்துக்கும் ஆப்போசிட் வேர்டு எதிர்ப்பதம் இருக்கிறது. அங்கே வந்தால் அந்த சமாதானம் சொன்னால் அந்த சமாதானம் அந்த இடத்துல ஏற்கிறதுக்கு நிற்கிறதுக்கு பாத்திரமாக அந்த குடும்பம் இருக்கணும். முதல்ல சொன்னேன், கர்த்தர் முதல்ல உன் வீட்டை என்ன செய்யணும்? கட்டி கொடுக்கணும். 2வது, கர்த்தர் கட்டி கொடுக்காத நம்ம கட்டன்னு நினச்சா அது விருதா. கர்த்தர் உன் வீட்டை கட்டாராகில் அது கட்டுவனுடைய பிரயாசம் விருதா. அது மட்டுமல்ல, அந்த வீட்டை காக்கிறது யாரு காக்கணும்? கர்த்தர் உன் வீட்டை காவாராகில் அதை காக்கிறவனுடைய காவலும் விருதா. யோபு வீட்டை சுற்றி கர்த்தர் வேலி அடைத்து காத்திருந்தார். பிசாசை சொன்னான், நீர் என்னையா நீரோ அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? ஏன்னா அவ்வளவு ஞானமா. ஏன்னா அவனுடைய ஞானம் என்ன தெரியுமா? பிள்ளைகள் விருந்து செய்யும்போது ஒரு வீட்டில் எல்லாரும் கூடி வருவாங்க. ஏன்னா அவனுக்கு 10 பிள்ளைய, 7 ஆண் பிள்ளை 3 பெண் பிள்ளை. இதில் மூத்த வீட்டில் விருந்து செஞ்சால் மற்ற 9 பேர் வந்து கலந்துக்குவாங்க. இப்படி விருந்து வரும்போது களிப்பினால ஏதாவது தேவனை தூஷிச்சிருவாங்களோ நினச்சி முழங்கால் போட்டுருவான். யாரு? யோபு. முழங்கால் போட்டு பலி செலுத்த ஆரம்பிச்சிருவான். அப்படி செலுத்தினதுனால தான் அவன் வீட்டை சுற்றி வேலி இருந்துச்சு. ஆண்டவருடைய கட்டி கொடுக்கிற அந்த வீட்டில் சமாதானம் இருக்கும்.
அதை விசாரிக்கும் போது குறைவு இருக்காது. இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே எத்தனை குறைவு இருக்குது? ஒவ்வொரு வீட்டில் போய் கேளுங்க, ஏதாவது ஒன்று குறை இருக்கா? அது சுனேமியால் சொன்னாலே அவன் சொல்கிறா, என்ன சொல்கிறா? கேட்குறாரு, யார்? தீர்க்கதரிசி கேட்குறாரு, உனக்கு யார்கிட்டயாவது பேசணுமாம்மா? நான் யார்கிட்டயாவது பேசணுமா? சேனாபதிகிட்ட பேசணுமா? ராஜாட்ட பேசணுமா? உன் காரியமாக ஏதாவது பேசணுமா? அவன் சொல்கிறா, நான் என் ஜனத்தின் நடுவே எப்படி இருக்கிறேன்? சுகமாய் குடியிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் எத்தனை பேர் சுகமாக குடியிருக்கோம்? வாதை உன் கூடாரத்தை அழுகாதுன்னு எழுதி போட்டு உள்ள 3 பேர் கட்டில் போட்டு படுத்துருந்தா என்ன பிரயோஜனம்? என்னன்னு கேட்டால் சுகர் பிரதர், என்னன்னு கேட்டால் பிரதர் ப்ரெஷர் பிரதர், அப்பப்போ நடக்க முடியாது பிரதர், கால் வலி, இப்படி படுத்துருந்தா என்ன பிரயோஜனம்? வாதை உன் கூடாரத்தை அணுகக்கூடாது. பொல்லாப்பு உனக்கு என்ன செய்யக்கூடாது? நேரிடக்கூடாது. ஏன்னா உன் வீடு யாரால கட்டப்பட்டது? கர்த்தரால் கட்டப்பட்டது. எப்படி கட்டப்பட்டது? ஞானத்தினால், விவேகத்தினால், அறிவினால். அருமையான இனிமையான பொருட்கள் அங்கே நிறைஞ்சிருக்கணும். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றதின் மேல் மோதியும் அது அசையவே இல்லை. ஏன்னா எதில் கட்டப்பட்டது? கண்மலையின் மேல். அதே பக்கத்தில் 25 வசனம் சொல்லுது, என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவன். ஞானத்தால கட்டாம, விவேகத்தால் நிலைநிறுத்தாம, அறிவினால அருமையான இனிமையான பொருட்களினால வைக்காம எதவனாலும் கண்டதையும் கொண்டாந்து வச்சு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் மாடல் அப்படி இப்படி போட்டு கட்டி இருந்தா அவனுக்கு என்ன உண்டு? பெருமழை சொரியும், பெருவெள்ளம் வரும், காற்று மோதும். ஆனால் அந்த வீடு என்ன செய்யும்? புத்தி இல்லாத மனுஷன் கட்டின வீடுனால அது என்ன செய்யும்? அழிந்து. வீடுங்கிறது ஞானத்தால் 2 சென்டில் இருந்தாலும் சரி, அது 5 சென்டில் இருந்தாலும் சரி, 10 சென்டில் இருந்தாலும் சரி, 50 சென்டில் பெரிய அரண்மனையாக இருந்தாலும் சரி, அங்கே என்ன வேணும்? குறைவில்லாத ஆசீர்வாதம், நிறைவான சந்தோஷம், நிறைவான சமாதானம். ஒரு நலங்கத்திலே சுகம், ஒரு அரண்மனைக்குள் சமாதானம். இந்த காலையில் இருக்கா? அப்படி இருந்தா நிச்சயமாக சொல்கிறேன், உன் வீடு அசைக்கப்படாது. பக்கத்தில் எத்தனை பேர் வரட்டும், எத்தனை பேர் பெரிய பெரிய வீட்டை கட்டி எவ்வளோ வசதி வரட்டும், உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. நல்லது. கேட்கிறதோடு விட்டுறாங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இது தொடர்ந்து வர்றதுக்கு ஒவ்வொரு நாளும் கர்ப்ப வேதனைப்படுகிறதை ஆண்டவர் அறிவார். ஏன்னா இருக்கிற வேதனையிலே பெரிய வேதனை கர்ப்ப வேதனை தான். அதனால ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு, ஏன்னா பணம் கட்டி ரெக்கார்டிங் எடுத்து வரணும், ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கு பணம், அதை போடுறதுக்கு பணம், அதில் கரண்ட் இருக்கணும், உங்கள் ஊரில் கேபிள் நல்லா இருக்கணும், அதே சமயத்தில் அது அநேகருக்கு போய் சேரணும். அப்போ தான் பிரயோஜனம். வசனம் ஒரு நாள் வெறுமையாக திரும்பாது. எப்படி வானத்திலேருந்து மழை பெஞ்சு பூமியில் முளைக்க வச்சு விதைக்கிறவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குதோ, அதே போல் அந்த வசனமும் கொடுக்கணும். அது நிச்சயமாக கொடுத்தான் வருது. எனக்கு அன்பானுளே, இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபிங்க. எங்கிட்ட இருக்கிற 2 ஆலயமும் 2 பார்வை இல்லாத மக்கள் நிரம்பி வழிகிற ஆலயம். இந்த ஆலயத்தில் நான் ஒருத்தரை கூட சாப்பிடாமல் அனுப்புறதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை நீங்களும் வாங்க, உங்களையும் சாப்பிட வச்சு தான் அனுப்புவோம். தாராளமாக இந்த வாரம் கூட ஒருத்தர் சென்னையிலேருந்து வாரேன்னார். ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னேன் தாராளமாக வாங்கன்னு. ஏன்னா அம்மாவையும் கூட்டிகிட்டு அவங்க அம்மாவும் மகனும் வர்றாங்க. வாங்க தாராளமாக வந்து நீங்களும் ஆராதனை வந்துட்டு போங்க. எத்தனையோ பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. போன வாரம்லாம் இங்கே குளச்சல்லேருந்து ஒரு அம்மா அங்கே வந்திருந்தாங்க, வயசானவங்க. இப்படி வந்து பாருங்கள். எத்தனையோ டூரிஸ்ட்டை போய் பார்க்குறீங்க, அநேக விசேஷங்களை பார்க்குறீங்க. பார்வையற்ற மக்களுக்குன்னு ஒரு ஆலயம் வந்து பாருங்கள். ஆண்டவர் எப்படி கட்டி கொடுத்துருக்கார், இன்னும் அதில் என்ன குறைகள் இருக்குது பாருங்கள். பார்த்தா கர்த்தர் உங்களை ஏவனா உதவலாம், இல்லாட்டா கட்டாயம் இல்லை. யாரையும் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ஐயோ இவ்வளோ கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை. ஒன்றுமே நீங்கள் தராட்டாலும் சரி வந்து பார்க்கலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. வாங்க. அதில் இன்னும் எத்தனையோ குறைகள் உண்டு. திருநெல்வேலி ஆலயத்தில் உள்ளே தங்கி இருக்கிறாங்க, இன்னும் ஒரு ரூம் கூட கட்ட முடியல. ஒரு ரூமில் எல்லாரும் நெருக்கடியில் இருக்கிறாங்க. கூட்டிகிட்டு வர்றதுக்கு கூட
ஒவ்வொரு நாளும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 12 கிலோமீட்டர். ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு வரேன்னா 4000 ரூபா வேனுக்கு கொடுத்து ஒரு 2 ட்ரிப் 3-4 ட்ரிப் கொண்டு விடுறதுக்கு 2 ட்ரிப், கூப்பிட்டு வரதுக்கு 2 ட்ரிப், 4 அடிக்க வேண்டியிருக்கு. ஆண்டவர் நினச்சா ஒரு மனுஷனை கொண்டு அந்த பிரச்சனையை மாற்றுவதற்கு ஒரு நல்ல பெரிய வேனை வைக்கலாம். அப்படி வச்சா அந்த பிரச்சனையை மாறி வருஷத்துக்கு எவ்வளோ லாபம்? ஒரு மாதத்துக்கு 16,000, 12 மாதத்துக்கு பாருங்கள், 12 10 120, 12,000 72, கூட்டி பாருங்கள் 1,92,000 வருது. ஒரு வாகனம் வாங்கினா 12 மாதத்துலேயே அந்த காசு வந்து சேர்ந்துடும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருவார். கர்த்தர் ஒருவேளை ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். கட்டுமான பணிக்காக மதுரையில் ஒரு ஞானஸ்தான தொட்டி சரி பண்ணிட்டு வரோம். அது மட்டும் இல்லை, அங்கே பெண்களை தங்க வச்சுருந்தோம். அதில் மேலே ஓடு 20 வருஷம் ஆச்சு, அந்த ஓடை மாற்ற முடியல. இனிமேல் நான் நினைக்கிறேன் ஓடு போடுறதோட சென்ட்ரிங் போடலாமான்னு எனக்கு ஆசை. ஏன்னா வெயில் இருக்கிற உஷ்ணத்தை பார்க்கும்போது அவ்வளோ பயமாக இருக்குது. அதற்கு 6 லட்ச ரூபான்னாங்க. ஆண்டவர் தான் எழுப்பி தரணும். நீங்களும் ஜெபிங்க. ஐயா நாங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சா எப்படி செய்கிறது? இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இது வழியாக ஜிபே, ஃபோன்பே. ஒருவேளை சுவிசேஷ ஊழியத்துக்காக மட்டும் நான் உதவணும் பிரதர், அதுக்கு தான் உதவணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது. அதில் நீங்கள் என்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். இல்லை பிரதர், இந்த பார்வையற்ற மக்களுக்கு ஒரு ஊன்றுகோல் கொடுக்க, அவங்களுக்கு ஒரு உதவிகளை செய்ய, ஒரு கட்டுமான பணிக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கொது கேளுங்க, தர்றேன். வரி விலக்கு நீங்கள் வைக்கணும் அப்படின்னாலும் சொல்லி கேளுங்க, அதுக்கு நம்பர் இருக்குது, தருகிறேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே தொடர்பு கொள்ளலாம். ஏன்னு கேட்டால் 24 மணி நேரம் ஜெபிக்கிறேன்ட்டு நான் உங்கள்கிட்ட அட்டன் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு பயப்படலை, கர்த்தருக்கு பயப்படுறேன். அதனால் 10 மணிலேருந்து 5க்குள்ளே தொடர்பு கொள்ளுங்க, ஜெபிக்க. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நாளில் வீடு அநேகருக்கு, இன்றைக்கி எல்லாருக்கும் வீடு தேவை. அந்த வீட்டில் என்னென்ன இருக்கணும், அது எப்படி கட்டப்பட வேண்டும்? இன்றைக்கி அநேகருக்கு ஆசை என்னென்னா, தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாக இருக்கும்படி வீட்டோடு வீட்டையும் வயலோடு வயலையும் கூட்டுகிறாங்க. ஆனால் அவர்களுக்கு ஐயோ என்பதை அறியவில்லை சுவாமி. அவர்களும் அறியத்தக்க ஞானமுள்ள இருதயத்தை கொடு. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிரசவ காலத்தில் இருக்கிற என் அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். பல வருஷங்களாய் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கண்ணீரோடு கவலையோடு பிறரிடத்தில் சொல்ல முடியாமல் கர்த்தரையே நம்பி இருக்கிறவர்களுக்கு என் தேவன் அவர்களுக்கு வாய்க்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.